தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி புதுச்சேரி ஏஎஃப்சி மைதானத்தில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக நேரடி தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், தற்போது போராட்ட களத்தில் உள்ள இளைஞர்களுடைய மனநிலை என்னவாக உள்ளது? அங்கு நிலவும் சூழல் குறித்து விரிவாக சொல்லுங்க. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியினை தை மாதத்திற்குள் நடத்த வேண்டும், அதேபோல் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற இரண்டு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று மாலை 6 மணி அளவில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய அறப்போராட்டத்தை தொடங்கினர். இந்நிலையில் இந்த அறப்போராட்டமானது இன்று ஒரு பெரிய அளவிலான மாணவர்களின் ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்றே கூற வேண்டும். ஏனெனில் தற்பொழுது இந்த பகுதியில் நேற்று மாலை சரியாக 6 மணி அளவில் 50 பேர் மட்டுமே இருந்தனர். ஆனால் இந்நிலையில் இன்று தற்பொழுது 12 மணிக்கு மேலாகியும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பினர் இந்த இடத்தில் கூடி தங்களுடைய அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது முக்கிய கோரிக்கை என்னவென்றால், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நிச்சயமாக நடத்த வேண்டும், அதேபோல் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற இரண்டு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தியே இவர்கள் தங்களுடைய தொடர்ச்சியான அறப்போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை சுமார் ஒரு 9 மணி அளவில் புதுச்சேரியில் உள்ள ஒட்டுமொத்த அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்களின் வகுப்புகளை புறக்கணித்து இங்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று கூடி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அதாவது மத்திய அரசுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த அறப்போராட்டமானது தற்சமயம் வரை நீடித்து வருகிறது. ஒரு சிலர் பனிப்பொழிவு அதிகமான அளவில் பனிப்பொழிவு இருப்பதாலும் கடுமையான குளிர் காரணமாகவும் இப்பகுதியில் இருக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. இந்த கடும் பனிப்பொழிவு குளிரையும் மீறி இங்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய அறப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அறப்போராட்டம் குறித்து நம்முடைய பேசுவதற்காக இந்த அறப்போராட்ட ஒருங்கிணைப்பாளர் திவாகர் இருக்கிறார். அவர்கிட்ட இந்த அறப்போராட்டத்தை தொடர்பாக கேட்போம். திவாகர், சொல்லுங்க, இந்த அறப்போராட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட 30 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு சக்சஸ்ஃபுல்லாக நடந்துட்டு வருது. இந்த அறப்போராட்டம் கண்டினியூ ஆகுமா? உங்களோட முக்கிய டிமாண்ட் என்ன? நிச்சயமாக இந்த போராட்டம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மாணவர்கள், இளைஞர்கள் அவங்க தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இது பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டமாக மாறி இருக்குது. பொதுமக்கள் குடும்பத்தோடவும் கை குழந்தைகளோடலாம் பங்கேற்றுக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தன் இனத்தை மீட்கணுன்ற ஒரே கொள்கை மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நியூஸில் பார்க்குறோம், பன்னீர்செல்வம் மோடியை பார்க்க போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய சிஎம் பார்த்தீங்கன்னாக்கா தீர்மானம் ஏற்ற போகிறதாகவும் கேள்விப்படுறோம். ஆனால் இது மாதிரி ஒவ்வொரு முறையும் கேள்விப்பட்டு ஏமாற்றம் மட்டுமே அடைந்திருக்கும். நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாருடைய பேச்சு நம்ப போகிறது கிடையாது. வாடிவாசல் வழியாக தை மாதத்திற்கு முன் காளைகள் சீரிப்பாய வேண்டும். அதன் பிறகுதான் இந்த போராட்டம் கைவிடப்படும். ஆனால் அதற்கு முன் பீட்டா அந்த அமைப்பு நிரந்தரமாக இந்தியாவை விட்டு தடை செய்யப்பட வேண்டும். ஜல்லிக்கட்டை மட்டும் விட்டுட்டு பீட்டாவை தடை செய்ய விட்டாங்கன்னா அவங்க ஏதோ ரீசன் சொல்லி மறுபடியும் ஜல்லிக்கட்டை தடை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் பீட்டா தடை செஞ்சால் மட்டும்தான் இந்த போராட்டம் கலையும். அது வரைக்கும் நாங்கள் அரசாங்கத்துக்கு எல்லா விதமான அழுத்தமும் எல்லா முறையிலையும் கொடுக்க தயாராக இருக்கும். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மாணவர்கள் போராட்டம் நியாயமானது, அவர்கள் அறப்போராட்டமாக நடத்த வேண்டும், அதே போல் போக்குவரத்து இடையூறு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பல்வேறு கோரிக்கைகள் உங்கள்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இது சம்பந்தமாக உங்களோட கருத்து சொல்லுங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அரசு முழு சுதந்திரமும் எல்லாமே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. எந்த ஒரு அதிகாரத்துவமோ அடக்குமுறை எங்கள் மேலே திணிக்கப்படல. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மேலே மக்கள் மேலே லட்டி சார்ஜ் பண்ணாங்க, அடக்குமுறை கையாண்டாங்க. ஆனால் இங்கே முழு ஒத்துழைப்போடு தான் நடக்குது. நாங்களும் அவங்க அந்த ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால நாங்களும் அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் எந்த விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்கான நீதி கிடைக்காத பொழுது எங்களின் போராட்டத்தின் வடிவம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போராட்டம் எப்போ முடிவுக்கு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த போராட்டம் பீட்டா தடை செய்யப்படும் நிரந்தரமாக. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுகள், நான் சொன்ன மாதிரி தை மாதத்திற்குள் ஜல்லிக்கட்டுகள் வாடிவாசலை விட்டு சீரிப்பாய வேண்டும். மேலும் இந்த போராட்டத்தில் பல்வேறு குடும்பத்தினர் தங்களுடைய பிள்ளைகளுடன் இந்த நள்ளிரவிலும் தங்களுடைய இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். தங்களது குடும்பத்தினருடன் வந்துள்ளனர். அவர்களிடம் இது குறித்து கேட்போம். சொல்லுங்கம்மா, இப்போ இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கான காரணம் என்ன? இது நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா நம்ம போய் இறங்கி நிற்கிற மாதிரி இது நாட்டுக்கான பிரச்சனை. இது நம்ம இப்போ சைலண்டாக இருந்தோம்னா நம்ம குழந்தைங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. நம்ம இப்போ இறங்கி அதில் போராடினா தான் நம்ம குழந்தைங்களும் நம்ம அனுபவிச்ச சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். பெண்கள்லாம் வீட்டில் பார்க்காம எல்லாருமே இந்த போராட்டத்தில் இறங்கி நாளைக்கு எல்லாருமே இதுக்காக போராடினா கண்டிப்பாக விடிவு வரும். மாணவர்கள் இறங்கின இந்த போராட்டத்தில் பெண்களும் இறங்கணும். 33% நம்ம பெண்களோட உரிமையை கேட்குறோம். ஏன் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் இறங்கி இந்த போராட்டத்தில் கலந்துக்கூடாது? அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் எல்லாம் பண்ண நாங்கள் ஃபேமிலியோட வந்திருக்கோம். எங்கள் குழந்தைங்க, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாரோடையும் நாங்கள் ஃபேமிலியோட கலந்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இதில் கலந்து.